வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே கட்டாய தேர்ச்சி, மத்திய அரசு அறிவிப்பு. பாகிஸ்தான் சிறையிலிருந்து 220 இந்திய மீனவர்கள் விடுதலை, நல்லெண்ண அடிப்படையில் நடவடிக்கை. ரஷ்ய ராணுவ விமான விபத்தில் 92 பேர் பலி, துக்க நாளாக கடைபிடிக்கப்படும் என அறிவிப்பு. கிறிஸ்துமஸ் திருநாள் உற்சாக கொண்டாட்டம், தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு. 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே இனிமேல் கட்டாய தேர்ச்சி என மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி என்ற நடைமுறை ஏற்கனவே அமலில் இருந்து வருகிறது. இதனால் கல்வி தரம் பாதிக்கப்படுவதாக கல்வியாளர்களும் மக்களும் கருத்து தெரிவித்திருந்தனர். இதனையடுத்து அனைத்து பள்ளிகளிலும் 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே கட்டாய தேர்ச்சி என மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் பரிந்துரை செய்தது. இதற்கு மத்திய சட்டத்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. பாகிஸ்தான் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இந்திய மீனவர்கள் 220 பேரை நல்லெண்ண அடிப்படையில் விடுவித்துள்ளதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. பாகிஸ்தான் நாட்டின் மலிர் மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 220 இந்திய மீனவர்களை அந்நாட்டு அரசு விடுதலை செய்துள்ளது. அவர்களை ரயில் மூலம் லாகூர் அழைத்துச் சென்று இந்திய எல்லையான வாகாவில் இந்திய அலுவலர்களிடம் ஒப்படைக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். இதே குற்றத்திற்காக கைது செய்யப்பட்ட மேலும் 219 இந்திய மீனவர்கள் வரும் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி விடுதலை செய்யப்பட உள்ளதாக அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். हमारे पास टोटल 518 इंडियन फिशरमैन हैं, उसमें से 220 इंडियन फिशरमैन आज रिलीज़ हो रहे हैं जज्बा खैर सगाली के तहत पाकिस्तान और की गवर्नमेंट की जानिब से, और 219 इंडियन फिशरमैन दूसरे फेज़ में 5 तारीख को 5 जनवरी 2017 को यहाँ से रिलीज़ किए जाएंगे। मैं 14 महीने तक यहाँ रहा, 14 महीने के बाद मैं इधर से जा रहा हूँ। मुझे बहुत खुशी है, मैं अपने घर जाऊँगा, अपने मम्मी पापा भाई बहन बीवी बच्चे सबसे मिलूँगा जाके. மின்னணு பரிமாற்றம் தொடர்பான விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் உரையாற்றிய பிரதமர் மோடி இரக்க உணர்வையும் சேவை மனப்பான்மையும் குறிக்கும் நாள் கிறிஸ்துமஸ் என கூறியதுடன் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பிறந்தநாள் என்பதால் அவருக்கும் வாழ்த்துக்களை மோடி வானொலி உரையின் பொழுது கூறினார். நுகர்வோருக்கும் சிறு வணிகர்களுக்கும் 2 புதிய பரிசு திட்டங்களையும் தெரிவித்தார். மின்னணு பண பரிமாற்றத்தை ஒருவர் மற்ற ஒருவரிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். மின்னணு பரிமாற்றம் தற்பொழுது 300% அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருப்பவர்களும் வருமான வரித்துறையினர் மேற்கொண்டுள்ள சோதனை தொடரும் என தெரிவித்த மோடி கருப்பு பணத்தை பதுக்கியவர்கள் மீது அரசு எடுத்து வரும் நடவடிக்கையை மக்கள் ஆதரித்து வருவதாகவும் மோடி குறிப்பிட்டார். ரஷ்யாவின் சோச்சி நகரிலிருந்து 92 பேருடன் புறப்பட்ட விமானம் கருங்கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் விமானத்திலிருந்து அனைவரும் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவின் சுற்றுலா நகரமான சோச்சியிலிருந்து 92 பேருடன் சிரியாவில் உள்ள லடாக்கியா என்ற ரஷ்ய முகாமிற்கு ராணுவ விமானம் ஒன்று புறப்பட்டது. கருங்கடல் மேலே பறந்து கொண்டிருந்த பொழுது விமானத்தின் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. இதனையடுத்து விமானத்தை தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டது. சோச்சி நகரின் கடற்கரையிலிருந்து கடலில் 1.5 கிலோமீட்டர் ஆழத்தில் விமானத்தின் பாகங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக ராணுவ அமைச்சகம் அறிவித்துள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டங்களில் பங்கேற்பதற்காக சென்ற புகழ்பெற்ற ராணுவ இசைக்குழுவினர் 9 பத்திரிகையாளர்கள் 8 பணியாளர்கள் என 92 பேர் பலியாகி இருக்கலாம் என தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து விமான விபத்து நேரிட்ட பகுதியில் மீட்பு மற்றும் தேடுதல் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விமான விபத்தில் 92 பேர் பலியானதாக வெளியான தகவலை அடுத்து நாளை துக்க நாளாக கடைபிடிக்கப்படும் என ரஷ்ய அரசு அறிவித்துள்ளது. ரஷ்ய விமான விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். கிறிஸ்துமஸ் திருநாள் உலகம் முழுவதும் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இயேசு பிறந்த நாளான டிசம்பர் 25ஆம் தேதியை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் மகிழ்ச்சி பெருநாளாக கொண்டாடினர். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை வரவேற்கும் விதமாக வீடுகள் மற்றும் தேவாலயங்களில் குடில்கள் அமைக்கப்பட்டன. நட்சத்திரங்கள், கிறிஸ்துமஸ் மரங்கள், மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. கிறிஸ்துமஸ் திருநாளை ஒட்டி தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் திருப்பலி நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். வாட்டிகன் தேவாலயத்தில் நடைபெற்ற நள்ளிரவு சிறப்பு வழிபாட்டில் போப் பிரான்சிஸ் தலைமையில் பிரார்த்தனைகள் நடத்தப்பட்டன.
உலகம் முழுவதும் போர் சூழல் நீங்கி அமைதி நிலவ வேண்டும் என்று போப் பிரான்சிஸ் தெரிவித்துள்ளார். கிறிஸ்துமஸ் விழாவை ஒட்டி வாட்டிகனில் உள்ள செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் கூடியிருந்த திரளானோர் மத்தியில் போப் பிரான்சிஸ் ஆசி உரை வழங்கினார். அப்பொழுது சதுக்கத்தில் கூடியிருந்த லட்சக்கணக்கான மக்கள் கைகளை அசைத்தும் பல்வேறு நாட்டு கொடிகளை அசைத்தும் போப்பிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தவாறு இருந்தனர். போர் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கும் பகுதிகளில் இருப்பவர்களே அமைதி நிலவ வேண்டும் என்ற ஆவலோடு உள்ளதாகவும் உலகின் அனைத்து பகுதிகளிலும் அமைதி நிலவ வேண்டும் என்பதே தமது விருப்பம் என்றும் போப் பிரான்சிஸ் தமது ஆசி உரையில் குறிப்பிட்டார். Pace a chi è stato ferito o ha perso una persona cara a causa di efferati atti di terrorismo che hanno seminato paura e morte nel cuore di tanti paesi e città. இயேசு பிறந்த நாளான கிறிஸ்துமஸ் திருநாளை ஒட்டி சென்னையில் பல்வேறு தேவாலயங்களில் சிறப்பு கூட்டு பிரார்த்தனைகளும் வழிபாடுகளும் நடைபெற்றன. சென்னை சாந்தோம் பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். பின்னர் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் நள்ளிரவு 1 மணிக்கு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. தமிழகம் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்து வந்த ஏராளமான கிறிஸ்தவர்களும் இதில் கலந்து கொண்டனர். விழாவில் கிறிஸ்து பிறப்பை நினைவூட்டும் வகையில் குழந்தை இயேசுவின் பிறப்பு காட்சிகள் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. பின்னர் நடைபெற்ற திருப்பலி நிகழ்ச்சியை அடுத்து கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் திருநாள் நள்ளிரவு திருப்பலியில் ஆயிரக்கணக்கானோர் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். இதேபோல் திரு இருதய ஆலயம், புனித அந்தோனியார் ஆலயம், தூய பேதுரு ஆலயம் உள்ளிட்ட நகரின் அனைத்து தேவாலயங்களிலும் கிறிஸ்தவ பெருமக்கள் புத்தாடை அணிந்து குடும்பத்துடன் வந்து சிறப்பு பிரார்த்தனையில் பங்கேற்றனர். பிரார்த்தனை முடிந்ததும் உறவினர்களும் நண்பர்களும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். தமிழகத்தில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கிகளில் நடைபெறும் வருமான வரித்துறை சோதனைகள் பற்றி உயர்நிலைக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். உயர் மதிப்பு பணத்தால் செல்லாது என்ற அறிவிப்புக்கு பின்னர் சேலம் மற்றும் கடலூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். பணத்தாள்கள் செல்லாது என்ற அறிவிப்புக்கு பிறகு இந்த கூட்டுறவு வங்கிகளில் ஓசையின்றி கோடிக்கணக்கான ரூபாய் அளவிற்கு பழைய பணத்தாள்கள் வைப்பு தொகையாக செலுத்தியது குறித்தும் இதனை கூட்டுறவு வங்கிகள் பெற்றது தொடர்பாகவும் முனைப்புடன் விசாரணை நடத்தி உண்மை விவரங்களை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர்களை பதவி நீக்கம் செய்து கூட்டுறவு வங்கிகளின் மாண்பை பாதுகாக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மகாராஷ்டிரா மாநில மும்பை அருகே கடத்தி வரப்பட்ட 35 லட்சம் மதிப்புள்ள புதிய 2000 ரூபாய் பணத்தாள்கள் மற்றும் 2 கிலோ தங்கம் ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கருப்பு பணத்தை முறைகேடாக வங்கியில் செலுத்துவதை தடுக்க வருமான வரித்துறையினர், காவல்துறை மற்றும் குற்றப்புலனாய்வுத் துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மும்பை அருகே பன்வெல் என்ற இடத்தில் கார் ஒன்றை காவல்துறையினர் சோதனை செய்தனர். காரில் பயணம் செய்தவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட பொழுது முரணான வகையில் அவர்கள் தகவல் அளித்தனர். இதனையடுத்து காரில் சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட 35 லட்சம் மதிப்புள்ள புதிய 2000 ரூபாய் பணத்தாள்கள் மற்றும் 2 கிலோ தங்கம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இதில் தொடர்புடைய 6 தொழிலதிபர்களையும் காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். உலகில் மகிழ்ச்சி நிலவ வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக 1000 கிறிஸ்துமஸ் தாத்தா மணல் சிற்பங்களை வடிவமைத்து சிற்ப கலைஞர் ஒருவர் புதிய உலக சாதனையை படைத்துள்ளார். மணல் சிற்ப கலைஞரான சுதர்ஷன் பட்நாயக் ஒடிசாவின் பூரி கடற்கரையில் 1000 மணல் சிற்ப கிறிஸ்துமஸ் தாத்தாக்களை வடிவமைத்துள்ளார். கிறிஸ்துமஸ் கொண்டாடும் அனைவரும் வாழ்வில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவ வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் இதனை உருவாக்கியுள்ளார். 45 அடி உயரமுள்ள கிறிஸ்துமஸ் தாத்தா பொம்மையை உருவாக்கி லிம்கா உலக சாதனை புத்தகத்தில் 2015ஆம் ஆண்டு இடம் பிடித்திருந்தார். 500 மணல் சிற்ப கிறிஸ்துமஸ் தாத்தாக்களை வடிவமைத்திருந்தது உலக சாதனையாக இருந்தது. இதனை மணல் சிற்ப கலைஞரான சுதர்ஷன் பட்நாயக் முறியடித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. We have created 1010 total the sand sculpture of Santa Claus, which is we hope it will be a creative world record, because this is our own record we have break, because in 2012 we have created 500 sand Santa Claus, which is already placed in Limca Book of World Record. I came here to Puri for
Christmas, and I just heard about the Sand Art Festival. So I just came here to see it. It's a part of the Limca World Record, and it looks very nice. இமாச்சல பிரதேசம் சிம்லாவில் உள்ள மலைப்பகுதியில் இந்த ஆண்டின் முதல் பனிப்பொழிவு சுற்றுலா பயணிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சிம்லாவில் உள்ள நெடுஞ்சாலைகள், மரங்கள், வீட்டின் கூரைகளில் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போன்று பனி படர்ந்து காணப்படுகிறது. சிம்லா மற்றும் தர்மசாலாவில் உள்ள மலைப்பகுதிகளில் இந்த ஆண்டின் முதல் பனிப்பொழிவு சுற்றுலா பயணிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கிறிஸ்துமஸ் திருநாள் அன்று பொழியும் பனிப்பொழிவு புதிய அனுபவமாக இருந்ததாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். ऐसा मौसम और ऐसी बर्फबारी पहली बार हमने यहाँ कर देखी है और क्रिसमस में तो पहले काफी टाइम है पर इतनी बर्फबारी हमें कभी नहीं मिली। आज जो मजा मिल रहा है बर्फबारी का वो बहुत ही मजे से मजा आ रहा है। இதனிடையே ஜம்மு காஷ்மீரின் லடாக் பகுதியில் 0 வெப்பநிலைக்கு கீழ் பனிப்பொழிவு நிலவுவதால் ஆறுகள் உறைந்து காணப்படுகின்றன. இரவு நேரங்களில் 14 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு கீழ் சென்று விடுவதால் கடும் குளிர் வாட்டி வதைக்கிறது. இதனால் மக்கள் நெருப்பு மூட்டி குளிர் காய்ந்து வருகின்றனர். கடுமையான குளிர் மற்றும் பனிப்பொழிவு காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியது. यहाँ का आजकल तो जो सर्दी तो बहुत ज्यादा जी, शाम का तो जो माइनस है वो बिल्कुल 14-15 तक पहुंच जाता है। दिन में थोड़ा बहुत धूप होता है, वो भी इतना खास नहीं, तब भी हम लोग आग लगा के बैठते हैं यहाँ पे। சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நாளை மண்டல பூஜை. 16 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம். வரும் விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன. காங்கிரசின் கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியின் பொழுது கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கையில் ஈடுபடாதது ஏன் என தமிழக பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் பாரதிய ஜனதா தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் இன்று முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் வருமான வரித்துறையினர் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைக்கும் மத்திய அரசிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெரிவித்தார். வருமான வரித்துறையின் சோதனை என்பது இயல்பான நடவடிக்கை என்றும் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் கூறினார். கருப்பு பண ஒழிப்பை பற்றி பேசுகிறார்களே, 10 ஆண்டுகள் ஆண்ட பொழுது மக்களுக்கான திட்டங்கள் எப்படி கொண்டு வந்தார்கள் என்பது மட்டுமல்ல, காமன்வெல்த் விளையாட்டில் ஊழல் வரும்போது இவர்கள் இப்படி கூட்டம் போட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தினார்களா? மிக தெளிவாக மத்திய தலைமையும் சரி, மத்திய அமைச்சரவையும் சரி, ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்று வெளிப்படையாக வழக்காடு மன்றத்தில் சொல்லி இருக்கிறார்கள். தமிழகத்தில் நடைபெறும் வருமான வரி சோதனை தொடர்பாக முதல்வர் பன்னீர்செல்வம் தெளிவுபடுத்த வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை வடபழனியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமையகத்தில் கிறிஸ்துமஸ் விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. பின்னர் செய்தியாளருடன் பேசிய திருமாவளவன், தமிழகத்தில் நடைபெறும் வருமான வரித்துறையின் சோதனையில் மத்திய அரசு உள்நோக்கத்துடன் செயல்படுகிறதா என முதல்வர் பன்னீர்செல்வம் தெளிவுபடுத்த வேண்டும் என தெரிவித்தார். தமிழர்களின் உணர்வுகளை மதிக்கும் வகையில் மத்திய அரசு ஜல்லிக்கட்டை நடத்துவது குறித்து கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் எனவும் அவர் கூறினார். வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ இந்த 3 புலனாய்வு அமைப்புகளும் வழக்கமான தனது கடமையை செய்வதாக தெரிவித்திருக்கின்றன. இந்தியா முழுவதும் இப்படிப்பட்ட அதிரடி சோதனைகள் நடத்தப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் நமது தமிழக அரசு, குறிப்பாக தமிழக முதல்வர் அவர்கள்தான் இது குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழவெண்மணியில் 44 தியாகிகள் நினைவிடத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் திரளான மக்கள் மலரஞ்சலி செலுத்தினர். 1968ஆம் ஆண்டு இதே நாளில் அரைப்படி நெல் அதிகமாக கூலி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் உட்பட 44 பேரை கூரை வீட்டில் அடைத்து வைத்து உயிரோடு எரித்தனர். பலியானவர்களின் நினைவாக அந்த பகுதியில் நினைவு ஸ்தூபி அமைக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் நினைவு தூணுக்கு பலரும் அஞ்சலி செலுத்துவது வழக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட கட்சியினரும் மக்களும் திரளாக வந்து மலர் மாலைகள் அணிவித்தும் பூக்களை தூவியும் அஞ்சலி செலுத்தினர். பெரம்பலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் லேசான நில அதிர்வு உணரப்பட்டதால் மக்கள் வீடுகளில் இருந்து வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர்.
பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை, வாலிகண்டபுரம், ரஞ்சன்குடி உள்ளிட்ட சில பகுதிகளில் இன்று திடீரென்று லேசான நில அதிர்வு உணரப்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். நில அதிர்வை அடுத்து அச்சமடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர். நில அதிர்வு சில வினாடிகளே நீடித்ததாகவும் இதனால் பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை எனவும் மக்கள் தெரிவித்திருந்தனர். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு இப்பகுதியில் இதேபோன்று நில அதிர்வு ஏற்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. வர்தா புயலின் தாக்கத்தால் சென்னையில் ஏராளமான மரங்கள் அழிந்துள்ள நிலையில் இனி வரும் காலங்களில் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய முன்னாள் இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற தேசிய நுகர்வோர் திருவிழாவில் ரமணன் கலந்து கொண்டு கல்லூரி மாணவ மாணவிகளின் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ரமணன் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் பருவமழை தேவையான அளவு பெய்ததாகவும் தற்பொழுது நகரமயமாக்கல் காரணமாக பருவநிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த ஆண்டில் வடகிழக்கு பருவமழை 440 மில்லிமீட்டர் பெய்த நிலையில் இந்த ஆண்டு 160 மில்லிமீட்டர் மழையே பெய்திருப்பதாக கூறினார். இதற்கு காரணம் காற்றின் வேகம் குறைந்து கடலின் மேற்பரப்பில் வெப்பமயமாதல் குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அண்மையில் ஏற்பட்ட வர்தா புயலால் வெப்பம் அதிகரிக்கும் என்றும் ரமணன் கூறினார். நிறைய மரங்கள் விழுந்த போது என்ன அடுத்த வருஷம் கண்டிப்பாக வெப்பநிலை அதிகமாக இருக்கும். ஏன்னா சற்று அதிகம், ஏன்னா கட்டிடங்கள் மட்டுமே உள்ள நிலையிலே வெப்பம் அதிகமாக இருக்கும். மீண்டும் பசுமை வர வேண்டும். தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் அரசு எல்லாருமே சேர்ந்து ஒரு பங்களிப்பு தான். மரங்களை வளர்த்தால் ஓரளவுக்கு மீண்டும் கட்டுப்படுத்த முயற்சி செய்யலாம். வர்தா புயலால் விழுந்த மரங்களை சாலையில் குவித்து வைத்திருப்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதுடன் நோய் தொற்று ஏற்படும் சூழலும் உருவாகியுள்ளது. புயலால் விழுந்த மரங்கள் அகற்றப்பட்டு சென்னை நெசப்பாக்கத்தில் உள்ள கழிவுநீர் அகற்று வாரியம் அருகே குவிக்கப்பட்டுள்ளன. இந்த மரங்கள் போக்குவரத்து அதிகமாக இருக்கும் பகுதியில் சாலையின் ஒரு வழித்தடம் முழுவதும் பரவி கிடப்பதால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்த வழியை கடப்பது தங்களுக்கு சிரமமாக இருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். மரம் போட்டு ரொம்ப நாள் ஆகுது, வண்டி எதுவும் போக முடியல. இங்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நேற்று கூட ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சு. சாதாரணமாக அந்த ரோட்டில் போனோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம். இந்த முனைக்கு இப்போ 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகுது. ஒரு வண்டியும் போக மாட்டேது, பஸ்ஸும் போகல. பசங்களாம் இங்கேருந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகிறாங்க. கொஞ்சம் சீக்கிரம் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மேலும் இந்த மரங்களுடன் குப்பைகளும் கலக்கப்படுவதால் அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் நோய் தொற்று ஏற்படும் என்ற அச்சமும் இப்பகுதியில் வசிக்கும் மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. மஸ்கிட்டோ தொந்தரவு, பூச்சி தொந்தரவு மற்றதும் இருக்கிறது. ஒரு லாங் டேர்ம் மெஷர் ஆக இங்கு எதிரே இருக்கக்கூடிய CMWSSB இடத்தில் தனியாக ஒரு இடம் இதை கொட்டுவதற்கு செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய முக்கிய கோரிக்கை. ஏற்கனவே இந்த ஸ்ட்ரெச் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஸ்ட்ரெச் தான். உங்களுக்கு அண்ணா மெயின் ரோடு இஸ் a busy road. அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. இங்கே இது டிராஃபிக்கும் ஒன்று ப்ளஸ் அந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் அது கொஞ்சம் கார்ப்பரேஷன் நல்லா நடவடிக்கை எடுத்தால் பெட்டர். குடியிருப்புக்கு நடுவில் மற்றவர்களுக்கு பல விதத்தில் இடைஞ்சலாகவும் வியாதி வரக்கூடிய ஒரு நிலையிலும் இது மாதிரி செய்திருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. கிருஷ்ணகிரி வனச்சரகத்திற்குட்பட்ட குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்த 7 மலைப்பாம்பு மற்றும் எறும்பு தின்னி ஆகியவற்றை வனத்துறையினர் மீட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகளில் இருந்து வனவிலங்குகள் உணவு மற்றும் தண்ணீருக்காக கிராம பகுதிகளுக்கு நுழைகின்றன. இதனிடையே கிருஷ்ணகிரி வனச்சரகத்திற்குட்பட்ட சின்னமலைப்பட்டி, கருவானூர், பர்கூர் உள்ளிட்ட பகுதிகளில் 10 நாட்களுக்குள் நுழைந்த 7 மலைப்பாம்புகளையும் ஆட்சியர் அலுவலகம் அருகே சுற்றித் திரிந்த எறும்பு தின்னி ஆகியவற்றை வனத்துறையினர் மீட்டனர். பிடிபட்ட பாம்புகள் மற்றும் எறும்பு தின்னி ஆகியவற்றை வனப்பகுதியான நாரளப்பள்ளி காட்டில் வனத்துறையினர் கொண்டு சென்றுவிட்டனர். கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிய தொடங்கியுள்ளதால் வர்த்தகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பள்ளி குழந்தைகளுக்கு தேர்வு விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸ் திருநாள் என்பதால் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. முக்கிய சுற்றுலா இடங்களான மோயர் பாயிண்ட், குணா குகை, பைன் மரக்காடுகள், பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அழகிய இயற்கை காட்சிகளையும் குளுமையான காலநிலையையும் சுற்றுலா பயணிகளுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது. சில மாதங்களாக வணிகம் பாதிக்கப்பட்டிருந்த சுற்றுலா பயணிகளை சார்ந்து செயல்படும் விடுதிகள், உணவகங்கள், சுற்றுலா வழிகாட்டிகள் பயணிகள் வரவால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சபரிமலையில் மண்டல பூஜை நாளை நடைபெறுவதை ஒட்டி கோடிக்கணக்கான பக்தர்கள் அருள்மிகு ஐயப்பனை தரிசிக்க குவிந்துள்ளனர். கேரள மாநிலத்தில் உள்ள சபரிமலையில் மண்டல பூஜை சீசன் தொடங்கி 40 நாட்களை கடந்துள்ளது.
தொடக்கத்தில் குறைவாக காணப்பட்ட பக்தர்களின் கூட்டம் தற்பொழுது உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. 2 நாட்களாக கோடிக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையில் குவியத் தொடங்கியுள்ளதால் வழியெங்கும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. மேலும் நாளை மண்டல பூஜை என்பதாலும் சபரிமலை செல்லும் வழியெங்கும் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி கட்டுக்கடங்காத நிலைமை காணப்படுகிறது. கூட்ட நெரிசல் ஏற்படாமல் இருப்பதை தடுக்க இன்று காலை முதலே பக்தர்கள் பம்பையிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு குறிப்பிட்ட அளவு மட்டுமே கோவிலுக்கு அனுமதிக்கப்படுகின்றனர். நாளை மண்டல பூஜை நடைபெற இருப்பதை ஒட்டி ஐயப்பனுக்கு அணிவிக்கக்கூடிய தங்க அங்கி பம்பைக்கு கொண்டு வரப்பட்டு சபரிமலைக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. இதனால் சபரிமலையில் அருள்மிகு ஐயப்பனை 16 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். ஊக்க மருந்தை கடத்தியதாக குற்றச்சாட்டு. ரஷ்ய தடகள பயிற்சியாளர்களுக்கு 10 ஆண்டு தடை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். மெக்சிகோவில் உள்ள கொலிமா எரிமலை சீற்றத்தால் ஏற்பட்டுள்ள சாம்பல் புகையால் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மெக்சிகோவில் 3000 எரிமலைகள் உள்ளதாகவும் இதில் 14 எரிமலை சக்தி வாய்ந்ததாகவும் புவியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். சக்தி வாய்ந்த கருதப்படும் கொலிமா எரிமலையில் கடும் சீற்றம் ஏற்பட்டது. இதன் காரணமாக 2500 மீட்டர் தொலைவுக்கு சாம்பல் பரவியது. இதனால் சுற்றுச்சூழலுக்கு கடும் பாதிப்பு ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 1986ஆம் ஆண்டிற்கு பிறகு கொலிமா எரிமலையில் இருந்து 2 முறை சீற்றம் ஏற்பட்டுள்ளது. இதன் செயல்பாட்டை புவியியலாளர்கள் கண்காணித்து வருகின்றனர். ஊக்க மருந்தை கடத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பாக ரஷ்ய தடகள பயிற்சியாளர் விளாடிமிர் மோக்னாவுக்கு 10 ஆண்டு தடையை பன்னாட்டு தீர்ப்பாயம் விதித்துள்ளது. விளாடிமிர் மோக்னேவ் தடை செய்யப்பட்ட ஊக்க மருந்தை கடத்தியதாக கூறி விளையாட்டிற்கான பன்னாட்டு தீர்ப்பாயம் தீர்ப்பளித்துள்ளது. மோக்னேவ் ரஷ்ய தடகள வீராங்கனை யூலிஃபா ஸ்டேஃபோனாவின் பயிற்சியாளர் ஆவார். தமக்கு எதிராக தடை உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய உள்ளதாக விளாடிமிர் மோக்னேவ் கூறியுள்ளார். இதனிடையே ஊக்க மருந்தை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டி மற்றொரு ரஷ்ய தடகள வீராங்கனையான அனஸ்தாசியா பஸ்ரீடாவுக்கும் 2 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மறைந்த கார்பந்தய வீரர் சந்தர் என்பவரது நினைவாக கோயம்புத்தூரில் நடைபெற்ற கார்பந்தயத்தில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கோயம்புத்தூரில் உள்ள கார்பந்தய வீரர் சந்தர் 1999ஆம் ஆண்டு சாலை விபத்தில் பலியானார். இவருடைய நினைவாக ஆண்டுதோறும் டிசம்பர் 25ஆம் தேதி கார்பந்தயம் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியினை கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ ஆறுகுட்டி தொடக்கி வைத்தார். கவுண்டம்பாளையத்தில் தொடங்கிய இந்த போட்டியில் 20 கார்கள் மற்றும் 40 இருசக்கர வாகனங்கள் பங்கேற்றன. அத்திப்பாளையம், கோவில்பாளையம், அன்னூர் உள்ளிட்ட பகுதிகளின் வழியாக 125 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து தொட்டிப்பாளையம் பகுதியில் போட்டி நடந்தது. இந்த போட்டியில் முதலாவதாக வந்த கார்பந்தய வீரருக்கு 10,000 ரூபாய் பரிசும், இருசக்கர வாகனத்தில் வந்து முதலிடம் பிடித்த வீரருக்கு 6,000 ரூபாய் பரிசும் வழங்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே கட்டாய தேர்ச்சி, மத்திய அரசு அறிவிப்பு. பாகிஸ்தான் சிறையில் இருந்து 220 இந்திய மீனவர்கள் விடுதலை, நல்லெண்ண அடிப்படையில் நடவடிக்கை. ரஷ்ய ராணுவ விமான விபத்தில் 92 பேர் பலி, துக்க நாளாக கடைபிடிக்கப்படும் என அறிவிப்பு. கிறிஸ்துமஸ் திருநாள் உற்சாக கொண்டாட்டம், தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.